தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களோடு நீர் நிற்கிற கர்த்தர் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றும் உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாம் இதுவரைக்கும் ஒரு 14 செய்திகள், how God reveals his will, தேவன் தம்முடைய திருவள சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதனுடைய முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முன்னுரை நாம் பார்ப்போம். அதற்கு பின்பு எப்பொழுது அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றும் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றும் நாம் பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும். இப்பொழுது நாம் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இருந்த பொழுதிலும் நாம் இந்த செய்திக்கு மூல வசனத்தை நான் வழக்கம் போல வாசித்து, அது உங்கள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய வசனமாக இருக்கிறபடியினாலே, தேவனுடைய கரம் ஆமேன் அதில் இருக்கிறபடினால் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இதனுடைய இணை வார்த்தையாக நான் ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுவது என்னுடைய வழக்கம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அவருடைய உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானாலே அங்கே என்ன தேவைப்படுகிறது? எவன் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனோ அவனுக்கே. அல்லேலூயா. இயேசு ரொம்ப தெளிவாக அதை சொல்கிறாரு. ஆமென். அதிலிருந்து ஒரு காரியம் நம்மை பதற வைக்கிறது. ஒருவேளை நாம் தேவ சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடாத ஒரு சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும். அப்பொழுதும் இல்லை, என் அப்பாவினுடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது நம்ம எல்லாம் நிறைய நேரங்களில் பார்த்தா நம்ம அது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரே, அதாவது நம்ம அறிவுக்கு நலமாய் தோன்றுகிற ஒன்றையே பிரதானப்படுத்துகிறவர்களாய் நம்ம அநேக சமயங்களில் இருக்கிறோம். இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்லப்பா, எனக்கு நீங்கள் இதை செஞ்சால் தானே நல்லாயிருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படியும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் அது என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் என்னைக்கு ஆண்டவரே இனிமே என் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு திடீர்னு ஜக் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் அந்த ரிமைண்டருக்கு நம்ம போயிடும். இல்லை, நம்ம ஆண்டவர் கையில் வாழ்க்கையை கொடுத்துட்டோம், அவர் பார்த்து கொள்வார். நிறைய நேரங்களில் நம்முடைய உணர்வுகள் நம்மளோடு பேசும். அவ்வளோதான், முடிஞ்சு உனக்கு. இல்லை இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்தை வாழும் பொழுது, ஏன்னா நம்ம அப்போ ஒரு நாள் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். அல்லேலூயா. நம்மை உடைத்து உருவாக்குகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. முதல் வசனம் நான் அதைத்தான் மையப்படுத்த போகிறேன். நம்ம இதுக்கு முந்தின செய்தியிலே எப்படி சூழ்நிலையின் வடிவிலாக தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உருவாக்குறது எப்படி, அவர் சித்தத்தை எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று இன்னொரு வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம், நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இதை எப்படி அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்கிற கண்ணோட்டத்திலே நான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நல்ல வாசிங்களேன். உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அருமையானவர்களே, he will repair your life. ஹல்லேலூயா. ஒரு நல்ல புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். வீடு கட்டியிருக்கவங்களுக்கு அது தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் கல்லை வச்சு கட 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 கடன்னு உருவாகி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிவா இவ்வளவுதானா, பாதி காசு கூட ஆகலை, 1/4 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சரே முடிச்சிட்டோமே, இனிமே செலவே இருக்காதே. நம்ம அப்படி தான் நம்ம நிறைய நேரங்களில் வீடு கட்டுமோ நினைப்போம். எல்லாமே ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிரு, ஆனால் அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கும், செலவு ஆரம்பிக்கும். கட்டுனதை உடைக்கிறதுக்கு ஒரு குரூப் வரும். எந்த ஒரு இடம் கெட்டப்படுகிற இடத்துல ஒரு சத்தம் கேட்கும், டம்மு டம்முன்னு இடிப்பாங்க. ஏன்னா பைப்பு போடணும், அங்கே வயரை போடணும், ஃபேனுக்கு ஹூக்கை மாட்டணும், அங்கே இதை மாட்டணும், இதை எத்தனையோ இடங்களில் இடிப்பார்கள், செவ்வை பண்ணுவார்கள், நன்மைக்கேதுவாய் செவ்வை பண்ணுவார்கள். உடைச்சி அழிக்கிறதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை வாழ்க்கையிலே செயல்படுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நீங்கள் கொடுத்திருப்பது உறுதியானால் உங்கள் வாழ்க்கையை அவர் உடைத்து சரி செய்வார், ரிப்பேர் பண்ணுவாராம். அதுதான் அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. செவ்வை பண்ணுவார். நிறைய நேரங்களில் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு கரண்ட் நியூஸ்க்கு வாங்குங்க. நீங்கள் எத்தனையோ நாடு இருக்குங்க, ஏன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா, மேலே எந்த குண்டு வந்து வெடிக்கும் யோசித்து பாருங்க. ஒய் இஸ்ரேல், ஏனையா? எனக்கு அருமையான தெய்வச்சனமே, என்றைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினுடைய கரத்திற்குள்ளே நாம் போகிறோமோ, அவர் என்ன செய்கிறார்? உருவாக்கு. நீங்கள் யூதர்களுடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அவங்கள மாதிரி பாடுபட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லையா? காரணம், ஒரு நாளும் தீமைக்கு இல்லைங்க. நீங்கள் ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு துன்பத்தையாக எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வாங்களேன், எல்லாமே நன்மைக்கு எதுவாக இருக்கும். அவர்கள் 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். கவனமாய் கேளுங்க நான் சொல்லுகிறது பிரியமானவர்களே. எரேமியா தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. 70 வருடம். அதனுடைய காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயினது ரொம்ப கடினமான ஒன்று. அவர்கள் மிக பாடுபட்டார்கள். சின்ன பின்னமாய் நிறைய நேரங்களில் அவர்கள் குடும்பங்களும் அவர்களும் ஆனார்கள். ஆனால் எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவஜனமே, அதுதான் தேவனுடைய மகிமை. தி ரிப்பேரிங் ஹேண்ட் ஆஃப் காட். நம்மை செவ்வை பண்ணுகிற தேவனுடைய கரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு ஒரு நாளும் விக்கிரகத்தின் பின் அவர்கள் திரும்பவில்லை. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இஸ்ரவேலின் தேவன் உங்களை உடைத்து நொறுக்கும் போது, அது ஒருவேளை அந்த சமயத்தில் வேதனையாய் புழுவை போல துடிக்கிற சூழ்நிலை இருந்தாலும், அவை அனைத்தையும் அவருடைய குமாரனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் மாற்றுவார். ஆண்டவரே சொல்றாரு, நீ இதில் டிராவல் பண்ணலாமா யோசித்துக்கப்பா, இது குறுகலான பாதைங்கிறார். என்னையா குறுகலான பாதை? மோட்சத்திற்கு போகிற பாதை குறுகலான பாதையோ? ஜீவனுக்கு போகிற பாதை குறுகலான பாதையோ? God means only this. நான் உன்னை நேசிக்கிறபடியினால் மகளே மகனே, என் கரம் உன்னை உருவாக்கும். ஒரு கிறிஸ்தவனுடைய டியூட்டி என்னன்னா, தன் வாழ்க்கையை அந்த உருவாக்குகிற இயேசுவின் கரத்திலே நாம் கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய எப்படி நம்மளை பலப்படுத்துகிறார் என்று நேற்றைய செய்தியிலே நாம் கேட்டோம். ஒரு 7 வழிகளை நாம் கற்றுக்கொண்டோம். அவர்கிட்ட போகும்போது நமக்கு இப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட சூழலிலையும், நொறுக்கப்பட்ட அப்படியே கடை
நான்லாம் உங்ககிட்ட வரவே மாட்டேன், இந்த இதை நீ கடந்து தான் போகணும் அப்படி சொல்கிற தேவன் இல்லை. ஏன்னா நொறுக்கப்படும் போது அதிகமாக உங்களோட இருப்பார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். அப்படி நொறுக்கப்பட்ட ஒரு நிலையை நாம் பிலிப்பியரில் நாம் வாசிக்கிறோம். நான் அந்த வசனத்தை கூட வாசித்தல் இன்னும் அதிகமாய் உங்களுக்கு விளக்கிச் சொல்ல ஏதுவாகும் என்று நான் நினைக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடைவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பவுல் எழுதுறாருங்க. அது என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லா நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க தேவ கரம் என்னை சரி செய்து உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். குறைவுபடவும் பட்டினியாயிருக்கவும் போதிக்கப்பட்டேன். அடுத்து சொல்றாரு. நிறைய பேர் இந்த வசனத்தை கான்டெக்ஸ்ட்டை விட்டுட்டு தான் சொல்லுவாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்படி நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நான் கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கி நான் உருவாக்கப்படும் பொழுது, நான் நொறுக்கப்படும் பொழுது என்ன செய்யுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் தேவன் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இந்த வசனத்தை கூட பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாமிசத்தில் ஒரு முள். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட்லேயே பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு என்ன எழுதுறாரு? நான் பெருமை பாராட்டாதபடிக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் அவர். ஆண்டவரே, இதனால் தாங்க முடியவில்லை, என் கிருபை உனக்கு போதும்ங்கிறாரு. அப்படி அவர் ஏன்னா என் மகனாகிய பவுலுக்குள் பெருமை இருந்தால் நான் அவனை பயன்படுத்த முடியாது. அவனை கொண்டு நான் வேதத்தை எழுத வேண்டும். அவன் எழுதுகிற வேதத்தை கொண்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு வருவார்கள். ஆகவே அவர்கள் வருகிறதற்கெல்லாம் இவன் காரணமாய் இருக்கிறபடினாலே அந்த பவுலுக்கு அவ்வளவு பெரிய மேன்மையை நான் கொடுக்க போகிறேன். ஆகவே இந்த முள் பரவாயில்லைங்கிறார் ஆண்டவரே. அவர் உங்களை உடைத்து உருவாக்கும் போது என்ன பர்பஸ்னா அவருடைய சித்தம் வெளிப்படுங்க. Paul understood that. என்ன எழுதுறாரு பாருங்க. மாமிசத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நீங்கள் உங்களை உயர்த்தாதபடிக்கு அதில் ரொம்ப ஆவியானவர் கீனாக இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில கஷ்டங்களுக்குள்ளே நம்ம வரும்போதே நான் ஒன்றுமே இல்லை, அவர் கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவிலே தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் மெயின்டைன் பண்ணுவார். 8ஆவது வசனத்தை பாருங்கள். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், நல்ல கவனிங்க, இங்கே என்ன பார்க்குறோம்? பவுலுடைய வாழ்க்கையை உடைத்து கர்த்தர் உருவாக்கி என் சித்தம் உன் வாழ்க்கையில் என்ன என்று சொல்லுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும். நான் உடைக்கிறேன், உன் வழியை செவ்வை பண்ணுறேன். உன்னை கொல்லலை பவுலே, உன் வாழ்க்கையை நான் அழிக்கலை. ஒருவேளை வெளிப்புறமாய் மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் நீ அழிந்து போவது போல், ஏன் உனக்கே நீ அழிந்து போவது போல் தெரியலாம், ஆனால் நான் உன்னை அழிக்கவில்லை. நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன்.
நான் உன்னை உருவாக்குகிறேன். என் சித்தத்தை அதன் மூலமாக உன் வாழ்க்கையிலே நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். அதனால தாங்க குறுகலான பாதை என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். ஆகையால் அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. அல்லேலூயா. அதை அந்த அவர் உருவாக்குறதுல தேவ சித்தம் இதுதான் பவுலடிகளார் கற்றுக்கொண்டார். எனக்கு அருமையானது வார்த்தையை கேட்கிற ஜனமே, நீங்கள் உடைத்து உருவாக்கப்படும் பொழுது வெறும் புலம்ப மாத்திரம் செய்கிறோமோ, அழுக மாத்திரம் செய்கிறோமோ, வெறும் உபவாசிக்க மாத்திரம் செய்கிறோமோ, இதில் தேவ சித்தத்தின் மேன்மை என்ன என்பதை கற்றுக்கொள்ளுகிறோமா பிரியமானவர்களே? இவைகளை இன்றைக்கு சபைகளில் போதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆட்கள் இல்லை பிரியமானவர்களே. நிறைய நேரங்களில் உண்மையிலே வானத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு, ஏன் வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்துச்சு, சம்டைம்ஸ் யூ மே நாட் ஃபைண்ட் அன் ஆன்சர். ஆனால் ஒன்றுங்க, அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை போகிறது. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா அது கொஞ்சம் டேஞ்சரஸ் கிறிஸ்டியன் லைஃப். ஐ டெல் யூ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிரதர், நான் ஒரு குறைவில்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் I wonder. You look at the signs. Come on, tell me one sign without a problem. Come on, tell me one sign without a broken heart. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களை அழிப்பது தேவ சித்தம் அல்ல. அவர் உங்களை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் செய்தி கேட்குற அளவிற்கு அந்த ஊழியக்கார்ட்ட என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது என்று நான் பார்ப்பேன். ஏன்னா நான் ஒரு யானை, எனக்கு சோறு போடுகிற அளவிற்கு அவரிடத்தில் என்ன இருக்கிறது. நான் பழைய காலங்களிலே அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்காருன்னு பார்ப்பேன். ஒரு பாடும் இல்லைன்னா அவர் எனக்கு கொஞ்சம் தீனி போட முடியாது என்று ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வருவேன். நான் சரியோ தவறோ நான் அறியேன். ஆனால் that was my basic principle, one of my basic principles. Turn to any saint in the history, turn to any missionary, they will tell you. ஆனால் அழிவல்ல, ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தம் ஒன்று, ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் அதை அலோவ் பண்ணுறாரு. இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. அதுதாங்க தேவ சித்தம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, என் சரீரத்தில் ஒரு முள், என் வாழ்க்கையில் ஒரு முள், என் வேலை பார்க்கிற இடத்தில் ஒரு முள், என் குடும்பத்திலே ஒரு முள், எனக்கு ஒரு போராட்டம். ஏன்னா நமக்கு நிறைய நேரங்களில் கேள்வி, ஏனையா இயேசு வல்லமை உள்ளவர் தானே, எதற்காக பிசாசுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து அவன் குடும்பத்தை சூறையாடுகிறேன் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, யாரும் உங்களை சூறையாட முடியாது பிரியமானவர்களே. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உருவாக்கும்படியே மகளே, உன்னை உருவாக்கும்படியே மகனே. எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவ சித்தம் நீங்கள் அப்படி உருவாக்கப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும். இங்க அழகா அந்த லெசனை கற்றுட்டு 3வது தடவைக்கு மேலே பவுல் ஜெபம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. He understood the principle. அதுக்காக அவர் கஷ்டத்திலே இருந்தாரா? ஒவ்வொரு முறை அவருக்கு சரீரத்தில் ஒரு கஷ்டம் வரும்போதும் தேவ பலன் அங்கே வந்து தாங்கிருச்சா. அதனால் அந்த கஷ்டம் அவருக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியல. அப்படி தான் அவங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையை உடைத்து சீர்படுத்தி அந்த சீர்படுத்துகிறது நோக்கத்தை, சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்தும் பொழுது, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னை ஒரு கடுகலான பாதை வழியாய் என்னை வழி நடத்துகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த இடத்துல என் வாழ்க்கையில தேவன் அவருடைய சித்தத்தை எதை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பவுலுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க. பவுலுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி எனக்கு அப்படி நடக்கிறது என்று. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன். எப்படி? இன்னைக்கு யாருங்க அப்படி இருக்கிறா?
என் கஷ்டங்களிலும் என் பலவீனங்களிலும் நான் மிகவும் களி கூர்ந்து சந்தோஷப்படுகிறேன். காரணம், அவருடைய வல்லமை என் குறைவுகளிலே வந்து நிற்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானாக தேவ வல்லமை என்னில் விளங்க பண்ணும்படியாய். That is the way it is. That is the way it is. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவ சமூகத்திலே அவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். ஆமென். அவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். ஏதோ விளையாட்டு போல ஒரு காரியம் அல்ல பிரியமானவர்களே. விளையாடுகிற காரியம் அல்ல. அல்லேலூயா. விளையாடுகிற காரியம் அல்ல. ஒவ்வொரு எல்லையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு எல்லையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நீங்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். எரேமியுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு லைட்டை வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேருந்தே வாசிக்கிறேன். நல்ல வசனத்திலேருந்தே ஆரம்பிப்போம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவர்களுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் நினச்ச எதனாலும் செய்ய முடியுங்க, பயப்படாதீங்க. 14ஆம் வசனம், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. எரேமியா சொல்றாருங்க. அல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன்? இவ்வளவு பாடுகளுக்காகவா நான் பிறந்தேன் என்று கேட்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்த அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு ஒரு நர்ஸ் போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாள், அவன் சபிக்கப்பட கடவன் எழுதுறாரு. அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட பட்டணங்களைப் போலிருந்து, கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். 17ஆம் வசனத்தை பாருங்க. என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே என்னை கொலை செய்யப்படாமற் போனதென்ன? என் தாய் என்னை கற்பத்திலே கொண்டிருக்க வேண்டாமா என்று கேட்கிறான். ஏன் நான் வெளிவந்தேன்? The greatest prophet of all times. தேவன் எரேமியாவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய கரம் அவனை உருவாக்கும் பொழுது தேவ சித்தம் என்னதென்று அவன் அறிந்து கொண்டான். இது கடைசியை வாசித்து, நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன. அல்லேலூயா. ஆனால் இப்படிலாம் இருக்குல்ல, இதுலேயும் ஒரு பர்பஸ் இருக்கு. அல்லேலூயா. அதை வாசிக்கிறேன் கேளுங்க. 9ஆவது வசனத்தில், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். இனி போதும், எனக்கு பிரச்சனை தாங்க முடியல, ஆளை விடுங்க, நான் எனக்கு ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு எரேமியா கிளம்புறாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்திலிருந்து அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. எவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுப்பதையே தேவ சித்தமாக அங்கே இருந்தது பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா எரேமியா அநியாயமாக கர்த்தர் அப்படி செஞ்சிட்டாருன்னு? இல்லை. இன்னைக்கு இப்போ போய் எரேமியா பாருங்க. அவர் சொல்லுவார், நான் பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, என்னை பெற்ற தாய் பெற்ற நாள் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்தில் இருப்பார். நான் ஒன்று தான் ஒன்று சொல்கிறேன். You will go through persecution in Christian life, but there is a purpose for it. There is a God behind it. There is a God of love behind it. He is your architect.
அவர் உங்கள் வாழ்க்கையை உடைத்து உருவாக்கி தன் சித்தத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் உங்களுக்கு என்னத்தை சொல்லுவேன்? இது கடவுளுடைய வார்த்தை. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பிலிப்பியர் 4:13 சொல்லப்படும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் என்று பவுல் கற்றுக்கொண்டார். எரேமியா தன்னுடைய கஷ்டங்களின் மத்தியிலும், நான் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வஜனமே, இன்னைக்கு சொல்றேன், எனக்கு அதாவது ஐ எம் நாட் அட்வொகேட்டிங் ப்ராப்ளம்ஸ், ஐ எம் ஒன்லி ஸ்பீக்கிங். நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றைத்தான் சொல்லுகிறேன். தேவன் உங்களை உருவாக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்களேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்ததே இல்லை பிரதர், யாராவது ஒருத்தரால உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு காலத்தில் இந்த பிரச்சனையை தாண்டி வந்த பின்பு நல்ல வேளை அந்த பிரச்சனை வெளியே நான் போனேன். யோபுவும் அதைத்தான் சொல்லுகிறான். உம்மை குறித்து கேள்விப்பட்டிருந்தேன், இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்னா அவர் உடைத்து உருவாக்கும் பொழுது தேவ சித்தம் என்னது என்பதை உங்களுக்கும் எனக்கு அவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அதனால அவர் சொன்னார், நான் எந்த அளவு உன்னை உருவாக்கணும்னு எனக்கு தெரியும், எந்த அளவு நீ தாங்கிக்கிட முடியும்னு உனக்கு தெரியும், அந்த அளவு தான் நான் உன்னை உருவாக்குவேன் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே அப்படிதான் அவர் செய்வார். ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, 10வது வசனம் 2 கொரிந்தியர் 12:10, அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இல்லையா? அது உங்களால் மட்டும்தாங்க பூமியில் சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான். நான் எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும் நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மீண்டும் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த வசனத்தில் நீங்கள் பிரசங்கம் கேட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், அல்லேலூயா, நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். That was the life of the first century Christians. இன்னைக்கு யாராவது ஒரு கிறிஸ்தவனை தேவ சித்தம் என்னில் நிறைவேறுகிறதற்காக அவர் ஒருவேளை ஒரு காலத்தில் என்னை உடைத்து உருவாக்கி அவர் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்திட்டும்னு சொன்னா, போயா நீனும் பிரசங்கமும் வருவேன். அப்படியே வார்த்தை உழணும், தீர்க்க தரிசனமா, அப்படியே காரு பங்களாவா பிள்ளை கல்யாணம் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி சர்ச்சாவும் சர்ச்சு, அப்படி வார்த்தையாகவும் வார்த்தை. people will come. பட் ஆனால் ஏமாந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த அப்பா உங்களை நொறுக்கி கொல்ல மாட்டாரு. சொல்லுவாங்களே, தாய் நசுக்கி பிள்ளை சாகுமா? சிங்கம் அப்படி படுத்தா கூட அந்த குட்டி ஐயோ உள்ள அமுங்கி செத்து போகுமா? அதான் நம்ம ரொம்ப ரேராக தான் கேள்விப்படுவோம், இல்லைனா கேள்விப்படவே கூட மாட்டோம். உங்கள் வாழ்க்கையை முழுவதும் கரத்தில் கொண்டவர். உங்களை மீண்டும் நான் கடைசியாக அந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். நீதிமொழிகளில் அருமையான ஒரு வார்த்தைங்க. எவ்வளவு ஆழம்! இன்னும் ஒரு வாரம் அதில் பேச முடியுங்க. எனக்கு இந்த தலைப்பை நான் ஒவ்வொரு தடையும் இந்த தடவை முடிச்சிடலாமா, அடுத்த தடவை முடிச்சிடலாமான்னு கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருக்கிற எனக்கு பயமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது பிரியமானவர்கள். உங்களிடத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். He will repair your life. Where it is faulty, He knows it. You may not know it.
உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய பலவீனமும் பிரச்சனையும் தெரியாமல் இருக்கலாம். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாய் மாறப்போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் யாரையெல்லாம் அவர் நொறுக்குகிறாரோ அவர்களையெல்லாம் அவர் சித்தத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதிகமாக மகிமையை பரலோக ராஜ்யத்திலும் பூமியிலே ஜனங்களுக்குள்ளும் அவர் மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு உலகமெல்லாம் எரேமியா என்கிட்ட ஆண்டவர் ஒவ்வொரு தரையும் சொல்லுவார், அந்த அற்புதத்தோட ஊழியத்தில் வராங்களா அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் எரேமியால ஒரு அதிகாரத்தை மட்டும் வாசிக்க சொல்ல அவன் பின்மாறி போகவே மாட்டான். ஆவியானவர் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. நீங்கள் ஒருவேளை பின்வாங்கி போயிடுவேனோ அப்படின்னு பயமாலாம் இருந்தால் நீங்கள் படிக்க வேண்டியது எரேமியால ஒரு அதிகாரம் டெய்லி. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை செவ்வை செய்து உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே அவரை செவ்வை செய்யும் பொழுது தேவ பலன் என்மேல் வருகிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டு, இரண்டாவது அது என்னை தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது என்று உணர்ந்து கொண்டு, அப்படியே பிரச்சனைகளா எனக்கு இருந்தால் இன்னும் அவரை நான் என்னோடு நெருங்கி, ஆமாண்டவரே அதான் அவர் சொல்றாரு, என் பிரச்சனையில என் இயேசுவை நெருக்கமாய் நான் காண்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ளவர்கள் என்று நான் அறியேன். ஆனாலும் நீர் அறிந்திருக்கிறேன். இந்த கடைசி காலங்களில் நம்முடைய வருகைக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, அந்தியும் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அந்த திராணி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகையில நீர் அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும். எனக்காக பாடுகளை அனுபவித்த என் பிள்ளைகளை என்று அணைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, கற்றுத்தருகிற நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை நிரந்தரமாய் கொள்ளுகிறவர் அல்ல. எரேமியாவை மகிமைப்படுத்தினீர். பவுல் அடிகளார் நான் ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண மனிதனாய் செத்துப்போவேன் என்று நினைத்தார். அன்றைக்கு உலகமெல்லாம் அவரை புகழாய் உயர்த்தி இருக்கிறீர் அப்பா. அப்படி நீர் ரிப்பேர் செய்கிற, நீர் செவ்வை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை நீர் வெளிப்படுத்துவீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.